ஏஃபாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹூண்டாய் கம்பெனிலேருந்து i20 எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எடுத்து வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் டைம்ஸ்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க ஹூண்டாய் கம்பெனிலேருந்து i20. ஹூண்டாய் கம்பெனியில் i20 இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு. சரிங்களா, வாங்க வண்டியோட 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஹூண்டாய் i20ல CRDI இன்ஜின். ஹூண்டாய் i20 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. சரிங்களா, ஒரு லோ பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வண்டியோட இன்டீரியருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸ் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் இங்கேருந்து எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,360 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைவாக ஓடி இருக்குங்க. சரிங்களா, வாங்க வண்டியோட சென்டர் பார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வண்டியோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட அதே ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. சரிங்களா, உங்களுக்கு என்ன ஆடியோ சிஸ்டம் கொடுத்தாங்களோ அப்படியே வச்சிருக்காங்க, மாற்றவே இல்லை. சரிங்களா, அதுக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது. ஸ்டேரிங் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிற சுவிட்ச் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் போடுறதுக்கும் அண்ட் பென்ட்ரைவ் போடுறதுக்கான போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சொன்ன டுவல் ஏர் பாக்ஸ் வந்துடும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு குட்டி வண்டிக்கு குட்டி க்ளோ பாக்ஸ். சரிங்களா, வண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட், நார்மல் ஃப்ளோர் மேட், அதுக்கு மேலே நார்மலான ஒரு திக் மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ வாங்க வண்டியோட ரியர் போய் பார்ப்போம். ரியரில் போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கீரை பற்றி சொல்லலாங்க. கீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஆஸ்ல வரும் தெரியுங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டனை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். அதாவது நிறைய பேர் தெரியாதவங்க எப்படான்னு முடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ உடனே வந்து கமெண்ட்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம தான் இருக்கு. ஸோ அதுக்காண்டி சொன்னேன். வாங்க வண்டியோட ரியர் போய் வண்டியோட ரியரில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வண்டியோட சீட் கவர் சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ வண்டி சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தாங்க இருக்குது. இருந்தாலுமே நல்லா ஒரு உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் கவர் கண்டிஷன் பாருங்க, லைவா சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆன்ல தாங்க இருக்குது. வண்டியோட பிரைஸ் என்ன, வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ஹூண்டாயில் i20ங்க, ஆஸ்டா மாடல். ஸோ உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் நான் 1 செகண்ட் திருப்பி சொல்கிறேன். ஹூண்டாய் i20 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் தான் கோட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸ்ல இருக்குங்க. இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த வண்டியில் டவுட்ஸ் இருக்குல்ல, இந்த வண்டிக்கு நான் வந்து அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலைல 9 மணில நைட் 9 மணிக்குள்ள திண்டுக்கல் கார்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கோட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிளா. நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. வண்டி பிடிச்சிருந்தா உங்களுக்கு எடுத்துட்டு போங்க. மெக்கானிக் கூட கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துங்க. ஓகேவா, 2,40,000 ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் பெரிய நெகோஷியபிள் என்ன வேணா இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆஃபர் இருக்குங்க. நம்ம சேனலை பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சமாச்சு அமௌண்ட் அப்படின்றது கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா, நம்ம சேனல் பேர் சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம சேனல் பேர் சொல்லுங்க. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்தா அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்த போகிற வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பாப்பா அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.